ஆன்மீக ஒளி வீசும் துர்கா அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா லக்னத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற டாபிக். லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய உருவ அமைப்பை முழுக்க முழுக்க குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தன்மைகளை குறிப்பதால் அந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் எப்படி இருப்பார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய தோற்றம் என்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ லக்னத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அழகிய உருவ அமைப்பு இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பொதுவாக லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலே அழகிய தோற்றம், கவர்ச்சிகரமான தோற்றம் கண்டிப்பாக இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய முகப்பொழிவு இருக்கும், முகத்தில் கனிவு இருக்கும், பேச்சில் அழகு இருக்கும், நளினம் இருக்கும், ஸ்டைலாக பேசுவாங்க, மற்றவங்களை கவர்ந்துருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா லக்ன பாவம் அப்படிங்கிறது மொத்தத்தில் ஜாதகரை மற்றவங்கள்ட்ட வேறுபடுத்தி காட்டக்கூடிய அம்சம். அப்போ சுககிரகமான அழகு கிரகமான சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது என்பது ஜாதகருக்கு தோற்றப்பொழிவு பிரகாசமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜாதகருக்கு அழகிய தோற்றத்தை கொடுப்பார். தோற்றம் அப்படிங்கிறது என்னது? அப்பியரன்ஸ் தான். அப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்கிறதுக்கும் பார்த்தோன்னே பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? மற்றவங்களை கவர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார். சிம்பிளாக பண்ணுனா கூட அது நீட்டாக இருக்கும். காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ண அவசியம் கிடையாது. சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணாலே அது மற்றவங்க வேறுபடுத்தி காட்டக்கூடிய அம்சமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னை அலங்கரித்து கொள்வார்கள். பெர்ஃப்யூம் போடுறது, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, நகை நட்டு போட்டுக்கிறது, அது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவரிங் நகையாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா போட்டுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். பெண்ணாக இருந்தால் கையில் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது, எல்லா விரலுக்கும் மோதிரம் போட்டுக்கிறது, அடிக்கடி பியூட்டி பார்லர் போகிறது, முகப்பொலிவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆடம்பரத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுறது, இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் லக்னத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்க முடியும். இது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அப்போ அதிகம் மற்றவங்களை கவர்றதுக்காக தன்னை அலங்கரித்து கொள்வது, தன்னை மற்றவங்கிட்ட வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அதிகமாக செலவு பண்ணி தன்னை ஒப்பான கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். காஸ்ட்லியான தான் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது சிம்பிளாக வாங்கினா கூட காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி அந்த பிராண்டடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அழகு மட்டுமே பிரதானம், வாழ்க்கையில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்ச்சி மட்டுமே பிரதானம், நளினம் மட்டுமே பிரதானம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன்கிறது தன்னை எப்பொழுதுமே கொஞ்சம் ஹைஃபையாக காட்டிக்கிறது தான் விரும்பும். சும்மா மாடரேட்டெல்லாம் இருக்க விரும்பாது. எங்கேயாவது வெளியே போனால் கூட சரி, மற்றவங்க முன்னாடி தன்னை ஒரு ரிச் பர்சனாக காட்டிக்கணும், ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக காட்டிக்கணும், நல்ல ஆளுமை திறன் உள்ளவராக காட்டிக்கணும், வசதியானவராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகளை கட்டாயம் அவர்கள் செய்தே தான் தீருவார்கள். அப்படிங்கிறத மறுக்க முடியாது. லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகர் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இயல்பு தான் சார். நம்ம அதை மாற்றிலாம் எழுத முடியாது. ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது லக்ன உடலை குறிக்கும். அப்போ அந்த உடலை உயிர் அதே தான். அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரோட அப்பியரன்ஸ். அப்போ அவர் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்தாகணும். வயசானா கூட நீட்டாக தான் இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு அழகு இருக்கும், நளினம் இருக்கும், காஸ்ட்லியான பொருளை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு ரிச்னஸ் அப்படிங்கிறத அவங்க எப்போயுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மீடியமான ஃபேமிலியில் பிறந்திருந்தா கூட அதில் எப்படி கொஞ்சம் ஹைஃபையாக காட்டலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஜாதகரிடம் தவிர்க்க முடியாது. லக்னத்தில் சுக்கிரன்னா தோற்றத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஏன்னா லக்னம்ங்கிறது தலை, முதல் பாவம் இல்லையா? அப்போ ஜாதகருடைய அவுட் ஃபிகர் எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவார், பழகுவார், நடை உடை பாவனை தோற்றப்பொழிவு, இதை மட்டும்தான் நம்ம லக்னத்தில் சுக்கிரன் தான் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். சுக்கிரனாலே அழகு. அப்போ அழகு முக்கியம், ஆடம்பரம் முக்கியம், டாம்பீகம் முக்கியம், ஒப்பனை முக்கியம், ட்ரெஸ் சென்ஸு முக்கியம், போடுற ஷூவிலேருந்து போடுற செருப்பில் இருந்து ஆர்னமெண்ட்டு போடுறதுலேருந்து எல்லாமே, பெர்ஃப்யூம் போடுறதுலேருந்து முழுக்க தன்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அதிக செலவுகளை மேற்கொண்டே தான் வரும். மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லணும்னா லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எப்பொழுதுமே கவர்ச்சியாக தான் இருப்பாங்க. ஆடம்பரத்துக்கு ஒப்பனைக்கு செலவு பண்ணுறத ஒரு பெரிய பொருட்டாகவே அவங்க கருத மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வயசானாலும் சரி ஒரு தோற்றப்பொழிவோடு தான் இருப்பாங்க, ஒரு இளமையான ஒப்பனையோடு தான் இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட ஐடியலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகள் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதில் லக்னத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு இப்படி பண்ணுறோம். அந்த லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் அந்த பாவத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அந்த பாவத்தில்
என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய தோற்றப்பொழிவுலாம் வேறுபடும். இப்போது லக்னத்தில் சுக்கிரன் அப்படின்னா, இப்போ மீன லக்னம் வச்சுக்கோங்க. மீன லக்னத்தில் சுக்கிரன்னா சுக்கிரன் அங்கே உச்சம். அப்போ எப்படி இருக்கும்? தெய்வாம்சம் பொருத்தி அழகு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது மேச லக்னமாக இருந்து லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அதிகார அழகு. ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் அது அழகிய அழகு. மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால் பேரழகு. கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் சாந்தமான அழகு. சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் தைரியமான அழகு. கன்னியில் சுக்கிரன் இருந்தால் அழகோ அழகு. துலாத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆடம்பர அழகு. விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் மறைமுக அழகு. தனுசில் சுக்கிரன் இருந்தால் அதுவும் அட்டகாசமான அழகு தான். மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆனந்தமான அழகு. கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் கவனிக்க முடியாத அழகு. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த லக்ன பாவம் சுக்கிரனுக்கு நண்பரா இல்லை பகைவரா அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக யாராக இருக்கட்டும், லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் பார்க்க சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, ஆடம்பரமாக இருப்பாங்க. அவ்வளோதான். சிம்பிள்னா ஒன்றுமே இல்லாமல் கிடையாது. நீட்டாக ஒரு ஃபேன் செட் போட்டால் கூட டிசிப்ளினாக பக்காவாக போட்டு மற்றவங்ககிட்ட வேறுபடுத்தி காட்டுவாங்க. ஒரு அழகு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ லக்னத்தில் சுக்கிரன் தான் நம்ம கவனிக்க வேண்டியது தோற்றப்படிவு மட்டும்தான் வெயிட்டேஜ் கொடுக்கணுமே தவிர அவருடைய குணாதிசயங்கள் கொடுக்க மாட்டாங்க. சரி, குணாதிசயத்தையே நீங்கள் கொடுங்க. லக்ன பாவம் ஜாதகருடைய தன்மையை கொடுக்குதுன்னு வைங்க. அப்போ குணாதிசயம் அப்படிங்கிறது எந்த கிரகம் இந்த லக்னத்தை பார்க்குது அதை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும். இப்போ சுப கிரகங்கள் பார்த்தாருன்னா அந்த ஜாதகரும் அழகாக இருப்பார், பேசுகிற பேச்சும் அழகாக இருக்கும், நளினமாக இருக்கும். இப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா, சந்திரன் வலதுபுறை சந்திரன் பார்க்குறாருன்னா ஜாதகருக்கு இளமையான தோற்றம், அழகு, நளினம், பொலிவு எல்லாமே இருக்கும். இதே ஒரு செவ்வாய் பார்த்துச்சுன்னா, ஒரு சனி பகவான் பார்த்தாருன்னா, ஒரு சூரியன் பார்த்தாருன்னா அதோடைய தன்மைகள் வேறுபடும். லக்ன பாவங்கிறது உடல் தோற்றம் சொல்லுது. அது மெயினாக குறிக்கிறப்போ அழகு, ஆடம்பரம், அந்தஸ்து, கௌரவம் இதை பற்றியே நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஜாதகருங்கிறது எப்படின்னா எப்பொழுதுமே கொஞ்சம் ஹைஃபையாக தான் இருப்பார். பேசுகிற பேச்சுங்கிறது எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இதை பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமே எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த சொன்ன பலன்களே பொதுவாக வராது. இப்போ மீன லக்கணம்னா லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் உச்சமாக இருக்குது. இதே கன்னி லக்கணமாக இருந்தால் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கே நீச்ச சுக்கிரன். அப்போ என்ன ஆகும்? சுக்கிரனுடைய தன்மைகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதே இது அந்த சுக்கிரனை சுபகிரகம் குரு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ பொதுவாக நம்ம எந்த தகவலை சொன்னாலுமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து முற்றிலுமாக மாறுபடும், வேறுபடும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் எதுக்கு தான் இந்த பதிவு அப்படின்னா, லக்னத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ அவர்கள் எந்த வகையிலும் தன்னை ஆடம்பரமாக கருதுவார்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, மற்றவங்கள்ட்ட வேறுபடுத்தி காட்டணும், மற்றவர்களை கவரக்கூடிய அம்சங்களை எப்பொழுதும் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இதை போட்டு அவருடைய பேச்சு எப்படி இருக்குது. இப்போ சூரியன் சுக்கிரனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் சந்திரன் சுக்கிரனை பார்க்கலாம். அப்போ சந்திரன் சுக்கிரனை பார்த்தா என்ன அர்த்தம்? ஜாதகருக்கு தன்மையாக இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், தாய் அன்பு இருக்கும், கனிவாக பேசுவாங்க, இதமாக பேசுவாங்க. இதே செவ்வாய் பார்த்தா மூர்க்கமாக பேசுவாங்க, வேகமாக பேசுவாங்க, அடாவடியாக பேசுவாங்க. புதன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. குரு பார்த்தாருன்னா தெய்வாம்சம், நளினம், சாந்தம் இது எல்லாமே கலந்து பேசுவாங்க. சனி பகவான் பார்த்தாருன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ ராகு கேதுகள் பார்த்தா, கேது பார்த்தா வாயை திறக்க மாட்டாங்க, மௌனி. ராகு பார்த்தா அள்ளி தெளிப்பாங்க பேச்சு. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் லக்னத்தில் சுக்கிரனா தோற்றப்பொழிவுக்குத்தான் முக்கியத்துவம் தரணுமே தவிர குணாதிசயம்ங்கிறது சேர்கின்ற கிரகம் பார்க்கின்ற கிரகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த பதிவுங்கிறது ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. சுக்கிரனா அழகு. அப்போ ஜாதகர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஒப்பனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். அடுத்து வர டாப்பிக்கில் லக்னாதிபதியோடு சுக்கிரன் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். துர்கா அஸ்ட்ராலஜி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் துல்லியமான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.